வணக்கம். இந்த ஷாப்பை வந்து பாருங்கள். கல்ஃபு ஷாப் ஒன்றும் இல்லை, அரபிக் ஷாப் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் குவாலிட்டி சாமான் நம்ம இந்தியாவில், அது நம்ம கொச்சி கேரளத்தில் கிடைக்கிறது. இதுபோல் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி இந்த கேரளாவில் போயிட்டுருக்கு. அது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரியே நம்ம ஊர்லேயும், ஏன்னா பொருள்கள் இந்த ஊரில் கிடைக்கிது, அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்குள்ள டேலண்ட் வந்து ஃபாரினர்ஸ்க்கு தான் இருக்குது. இங்கே இருக்கவங்க அதை ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு அழுகி போயிடுச்சுன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஆனால் அது ஃபாரினர்ஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூடுங்கிறது டு ப்ரிசர்வ் எவ்ரி திங் வாட் தே கெட். இன்றைக்கி ஃப்யூச்சருக்கு வேண்டிட்டு, ஏன்னா அந்த ஃப்ரூட்ஸு அந்த மாதிரியெல்லாம் வந்து கிடைத்தற்கரிய பழங்கள் அந்த மாதிரி அது எல்லாமே ஃப்ளேவரில். சிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேங்கோ, ஸ்ட்ராபெரின்னு எல்லா ஃப்ளேவர்ஸுமே இருக்குது. பார்த்தா இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இவ்வளோ உணவு பண்டங்கள் வாங்கி பயன்பெறணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. நட்ஸ் வெரைட்டிஸு, அது மாதிரி இந்த நட்ஸ்லேயும் பழங்களோடையும் ஃப்ளேவரில் நிறைய சாக்லேட்ஸ், ஏன் கார்ன் சாக்லேட் இருக்குது, கோதம்பில் சாக்லேட் இருக்குது, பல சீரியல்ஸ் கிரெயின்ஸு உபயோகித்து நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது. நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் லூஸ் பண்ணி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நான் வாங்கிக்கிட்டேன். அது மாதிரி நட்ஸும் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம ட்ரிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்கிறது வெளியில் போகிறது. மெயினாக அதுதான். சர்க்கியூட் ஒரு வாரத்துக்கு ஒருத்தரையாவது வெளியில் போய் எல்லா இடமும் பார்க்கும்போது தான் நமக்கு எப்படி ஒரு வியாபாரம் நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியாது.